உண்மையில நானும் படத்துக்கு உள்ள போறதுக்கு ஒரு பக்கம் கியூரியஸா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஐயோ 3.5 hours ஆச்சு 3.5 hours ஆச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பயந்து தயங்கிட்டு தான் போனேன். உண்மையில ஹேட்ஸ் ஆஃப். ஆமா உண்மையில சும்மா ஹேட்ஸ் ஆஃப் டு தி ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்ஸ். அதே மாதிரி டான்ஸ் கோரியோகிராஃபர்ஸும் சொல்வேன். அத அந்த இந்த சாங் ஆகட்டும், அந்த புஷ்பா சாங் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த அவங்க கோயில்ல போயிட்டு அந்த அது இல்லாம இந்த டிமோஷன் சீன் அவர் பண்ணாரு பாருங்க. அவங்க அண்ணா வீட்டுக்கு வராரு, வந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இன்வைட் பண்றாரு அவரு. தட் டைம் அல்லு அர்ஜுன் ஒரு இதுல என்னதான் வைஃப் என்ன இருக்க போது ரோல் அப்படின்னு நினைக்கும் போது டைரக்டர் அதுக்கு ஒரு ட்ராக் அழகா வச்சு சாப்பாடுல அந்த மட்டன் செஞ்சதுல கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னு ஒரே காரணம் சொன்னதுக்காக அப்புறம் ஏதாவது இருக்கு கூட தெரியல. அவங்க ஏச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே. அதே யார் நம்ம ஃப்ரெண்டு ஆறுமுகராஜா. ஹலோ, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஓகேம்மா. சொல்லுங்க, என்ன விசேஷம்? ரொம்ப நாளுக்கு அப்புறம் திடீர்னு போனு. அப்படியா? இல்லை, அதை பேசிட்டு இருக்கோம், சீக்கிரம் ஃபிக்ஸ் ஆகிட்டு சொல்கிறேன், நான் உங்களுக்கு பண்ணுவோம். இல்லை அது நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். நான் பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ண உடனே உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? அப்புறம் வேற ஒன்றும் இல்லை. வழக்கம் போல் நேற்று ரிலீஸ் ஆன நம்ம ரிலீஸ் ஆன புஷ்பா படம் பார்த்தோம். ஆமாம் ஆமாம். ஏன்னா ரெண்டாவது பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்த படம் இல்லையா, அதனால் அது பார்த்துடலாம் சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஆமாம், புக்கிங்களுக்கு பண்ணிட்டு இருக்கு. ஓவராலாக ஃபர்ஸ்ட் டே கிராஸ் 250 crores வேர்ல்டு வைடு. ஃபர்ஸ்ட் டே டே 1 வேர்ல்டு வைட் கலெக்ஷன்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் 250 crores சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டீங்களா படம்? போய் பாருங்க நிச்சயமா. அதாவது எல்லாரும் பயமுத்துற மாதிரிலாம் அந்த 3 hour சொல்லிட்டு நிறைய பேருக்கு என்ன சொல்றது, ஒரு ட்ராமடைஸ்ட் ஆக்குன மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் படத்தில் தியேட்டரில் போய் உட்காந்து பார்த்தா அது ஆரம்பிக்கிறது தெரியல, போகிறதும் தெரியல, அப்படி கொண்டு போனாப்புல அல்லு அர்ஜுன். செம்ம கலகலப்பாக இருக்கு. என்ன என்ன சொல்கிறாங்க நீங்கள் பார்த்த ரிவ்யூஸு? அது எங்கேஜில் வைக்க ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை, ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் இல்லை, அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்களே மொத்த டீமும். இல்லை, செம்ம ஸ்பீடு. அதாவது அவ்வளோ லென்த் இருக்குது. இன்ட்ரோ வந்தோன்னா என்ன டக்குன்னு இன்டர்வல் விட்டானுன்ற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் கொடுத்த அளவுக்கு கிறிஸ்பியாக கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஆமாம். பார்த்துருவோம். இது இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் ஆகணும்னு நான் சொல்கிறேன். நம்ம அதை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பாய். வெயிட் பண்ணுங்க. ஹலோ, என்னம்மா, உங்களை ட்ராப் பண்ணிட்டு ஆஃபீஸ் வந்துட்டேன். ஆஃபீஸில் வேலை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா மைண்டில் இன்னும் அந்த புஷ்பராஜ் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன அப்படி கட்டி போட்டாப்புலன்னு என்ன புரியல.
உண்மையில நானும் படத்துக்கு உள்ள போறதுக்கு ஒரு பக்கம் கியூரியஸா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஐயோ 3.5 hours ஆச்சு 3.5 hours ஆச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பயந்து தயங்கிட்டு தான் போனேன். உண்மையில ஹேட்ஸ் ஆஃப் டைரக்டர். இல்ல நான் கூட அப்படி 3.5 hours ஐயோ எப்படி பார்க்க போறோம் அந்த படம், என்ன மொக்க அடிக்க போறாங்க தெரியலையே. ஆனா படம் ஸ்டார்டிங் பண்ண உடனே ரொம்ப நல்லாதான் கொண்டு போனாங்க படம். செம்ம விறுவிறுப்புப்பா, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த யூஸ்வலா அந்த இன்ட்ரடக்ஷன்லாம் ஹீரோட இன்ட்ரடக்ஷன் வழக்கம் போல அந்த தெலுங்கு ஸ்டைல்லயே இருக்கிற ஒரு மாசான இன்ட்ரடக்ஷன் தான் மாஸ் ஹீரோஸ்க்கு. ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த பிளாஷ்பேக் அந்த ட்ரீம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த புஷ்பாவோட லைவ் கேரக்டரா டிராவல் ஆனதுக்கு அப்புறம் வேற லெவல் படம். மீல அல்லு அர்ஜுன் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கப்பல ரொம்ப ஃபீல் பண்ண ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, and body language அவர் ரொம்ப நல்லா மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஷோல்டர் மேலே தூக்கிட்டு ஒரு ஷோல்டர் கீழ வச்சிட்டு அது எல்லாமே வத்திர பாஸ் சாப்பிட்டு பேசுற மாதிரி அத ரொம்ப நல்லா மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு என்னன்னா யூஸ்வலா நான் வந்து இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அந்தந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல தான் மெயினா நான் பார்ப்பேன். நேத்து உங்களுக்காக தான் நான் வந்து தமிழ்ல பார்த்தேன், இல்லைன்னா தெலுங்குல வெர்ஷன் தான் நான் பார்த்திருக்க வேண்டியது. இது கரெக்ட். ஆனா உண்மையில இந்த படம் வந்து உங்களோட நான் தமிழ்ல பார்த்ததுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணல. என்னன்னா அவ்வளோ பர்ஃபெக்டா வந்து இந்த தமிழ் டப்பிங்லாம் ரொம்ப நல்லா சிறப்பா பண்ணியிருக்காங்க. அது தெரியவே இல்லை. அதை குறிப்பா அந்த அந்த மினிஸ்டர் எம்பி அவரை நெக்ஸ்ட் சிஎம் ஆற அந்த ராவ் ரமேஷ் கேரக்டர்லாம் வந்து அவங்கள ஓன் வாய்ஸ் பேசியிருக்காங்க தமிழ்லயும். அப்புறம் நம்ம ஃபஹத் ஃபாசில் ஃபாஃபா கிழிச்சிட்டாரு. ஃபஹத் ஃபாசில் தான் ப்ளஸ் பாயிண்ட். வெரி ஃபயர் புஷ்பா த ஃபயர் சொல்றாங்க, ஃப்ளவர் இல்ல, அதுக்கு அடுத்த ஃபயர் பாப்பா தான். ஆமா 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 ஆமா. ஆனா வைல்ட் ஃபயர் சொல்ற மாதிரி அல்லு அர்ஜுன் சொல்ற மாதிரி வைல்ட் ஃபயர் அது அல்லு அர்ஜுன் தான் படத்துல, நோ டவுட். ஃப்ரேம் டு ஃப்ரேம் வந்து டைரக்டரோட பிரசன்டேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உண்மையில ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அதாவது வழக்கம் அந்த படத்துல வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்தா அந்த கஷ்டன்றதை வந்து அந்த டியூரேஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்றத தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனா இந்த படம் தான் நான் வந்து பார்க்கும்போது ஃபுல்லா எனக்கு தெரிஞ்ச அவுட்டோர் தான். அந்த அல்லு அர்ஜுன் வீடு மட்டும்தான் செட்டுன்னு நினைக்கிறேன், அதுவும் அந்த சாங்ஸ் மட்டும்தான் செட்டுன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாம் அவுட்டோரு. அவ்வளோ லேவிஷா அவ்வளோ பிரமாதமா பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்ரீன் தான் அந்த ஆக்ஷன்லயே ஸ்டண்ட் போக அந்த லாரிஸை வச்சு அந்த திசை திருப்பம்ல போலீஸை டைவர்ட் பண்ணிட்டு லாரிஸை பிடிக்க வச்சு அதுக்கப்புறம் பார்த்தா மாட்டு வண்டி போல செம்ம சீனு. ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. அது இல்லாம அல்லு அர்ஜுன் ஃபைட் எப்பவுமே தெலுங்கு படம் பார்த்தா ரொம்ப நல்லா மசாலால இருக்கும். பட் அந்த மசாலால கூட அல்லு அர்ஜுன் ரொம்ப நல்ல எஃபர்ட் போட்டுட்டு அத ரியல் ஃபைட் பார்த்துதான் காமிச்சிருக்காங்க. ஆமா, நிச்சயமா ஹேட்ஸ் ஆஃப் டு தி ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்ஸ். அதே மாதிரி டான்ஸ் கோரியோகிராஃபர்ஸும் சொல்வேன். அத அந்த இந்த சாங் ஆகட்டும், அந்த புஷ்பா சாங் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த அவங்க கோயில்ல போயிட்டு அந்த அம்மன் இது பண்ணும்போது அந்த கெட்டப் ரெடி ஆக அந்த ஒரு ருத்ர தாண்டவன் ஆடுவார் பாருமா பண்ணி. ஐயோ ரஷ்மிகா பார்ட் டைம்ல சாங்ல அதுக்கு ரொம்ப சென்சுவல்ல காமிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப அவ்வளோ செக்ஸியா ரஷ்மிகாக்கு எந்த படத்துல கூட காமிக்கல நினைக்கிறேன். அவ்வளோ நல்லா as well as ஹவுஸ் வைஃப் கூட ரொம்ப நல்லா காமிச்சாங்க. அது செக்ஸி செக்சுவல் அவர் அப்பீல் கொஞ்சம் ரொம்ப நல்லா காமிச்சாங்க. இல்ல அந்த டான்ஸ் மூவ்மெண்ட் கலக்கிட்டாங்களே ரெண்டு பேரும். அதாவது இந்த என்னன்னா ஹீரோயின்ஸுக்கு வந்து தெலுங்கு மாஸ் ஹீரோஸோட டான்ஸ் பண்றது வந்து பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளோ ஸ்பீடா அவ்வளோ பிரமாதமா ஆடுவாங்க. அது பன்னி ஆகட்டும், ஜூனியர் என்டர் ஆகட்டும், நம்ம மாஸ் மகாராஜா, ரவிதேஜா, இந்த மாதிரி எல்லா பெரும்பாலான ஹீரோஸ் தெலுங்குல வந்து டான்ஸ்ல பிச்சிருவாங்க. மோஸ்ட் ஹீரோயின்ஸ்க்கு பார்த்தா நடுவுல அந்த வாக்கிங் மூவ்மெண்ட்ஸ், க்ளோஸ் அப்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஹீரோவோட ஈக்குவலா ஹீரோயின்ஸ்க்கு வந்து பர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அந்த விஷயம் வந்து இந்த படத்துல ரஷ்மிகா பன்னிக்கு ஈக்குவலா வந்து நல்ல ஈடு கொடுத்து பண்ணிருக்கு. அந்த கிஸ்ஸிக்கு சாங்ல ஸ்ரீலீலா கூட அவ்வளோ டான்ஸ் தூள் கிளப்பிட்டான்.
ஆமா 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 ஸ்ரீலா கூட ரொம்ப நல்லா ஸ்ரீலா as usual she is very good for dancing ஆமா பட் அது அல்லு அர்ஜுன் கூட பண்ணனும்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா so she did very well ஆமா ரொம்ப நல்லா கேரி பண்ணாங்க ஆமா இதுல வந்து பெரிய ஹைலைட் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தா ஒரு பக்கம் இந்த ஆக்ஷன் நமக்கு த்ரில் அப்படி ஸ்பீடா கொண்டு போனா கூட இன்னொரு பக்கம் வந்து அந்த ஃபேமிலி அந்த சென்டிமெண்ட் அந்த லவ் ஃபீல் எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு குறிப்பா அதாவது வெளியில வந்து புஷ்பராஜா இருந்தா கூட வீட்டுல வரும்போது இந்த வைஃப் கிட்ட சரண்டர் ஆகிற அந்த சீன்ஸ் எமோஷனல் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு ஆமா இது எல்லா ஃபேன்ஸ் இந்த படம் பாத்துட்டு எல்லாமே அவங்க வைஃப் அந்த மாதிரி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் நான் எனக்கு தோணுது தெரியுது உங்க அப்ளிகேஷன் நீங்க போடுறீங்கன்றது தெரியுது கன்சிடர் பண்ணலாம் அதே இல்லாம தட் இமோஷன் சீன் அவர் பண்ணாரு பாருங்க அவங்க அண்ணா வீட்டுக்கு வராரு வந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இன்வைட் பண்றாரு அவரு தட் டைம் அல்லு அர்ஜுன் ஒரு இமோஷனல் பர்ஸ்ட் அவருக்கு ரொம்ப நல்லா காமிச்சாங்க ரொம்ப நல்லா பண்ணாரு ஆமா இல்ல இது பிடிச்சது எனக்கு அந்த இந்த மேட்டர் ரொம்ப பிடிச்சது அந்த வீட்லயே கூட அந்த வைஃப் ஒன்னு சொல்லி அனுப்பா அதாவது வைஃப் அந்த சிஎம்மோட ஒரு போட்டோ கேட்டுட்டான்னு ஒரே காரணத்துக்காக அந்த டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த டேட்ல வந்து ஆட்சியை மாத்துறது அந்த சிஎம் மாத்துறதுன்றது ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காப்ல ஆமா அந்த ராவ் ரமேஷ் கேட்டு ஷாக் தான் இந்த டேட் எதுக்கு செலக்ட் பண்ண அப்படின்னு பார்த்தாக்கா கடைசியில வந்து அந்த வைஃபோட பர்த்டே அப்படின்றத வைஃப் லைஃப்ல எதுவுமே கேட்கல இது வரைக்கும் ஆசைப்பட்டது ஒன்னே ஒரு போட்டோ சிஎம்மோட அந்த போட்டோ நான் நேரத்துல இப்ப நான் என்ன புருஷன் அப்படின்னு ஒரு சேலஞ்சுக்கு எடுத்து அதுக்காக ஒருத்தன் வந்து 1000 கோடி ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறான்னாக்கா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல புஷ்பராஜ் அந்த இடத்துல எல்லாம் டைரக்டருக்கு கூட ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் பிகாஸ் அல்லு அர்ஜுன் வச்சிட்டு கூட ஒரு வில்லனுக்கு அவ்வளோ நெக் டு நெக் ஷார்ட்ஸ் கொடுக்கணும் ஃபைட் கொடுக்கணும் அது டைலாக் கொடுக்கணும் அவ்வளோ இடம் அந்த படத்துல அவர் பாப்பாக்கு கொடுத்துட்டு இருக்காரு ஐயா அந்த பாப்பாவோட அந்த சீன் அந்த ரெண்டு பேரும் அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து அந்த ஜாடையில பேசிக்கிற மேட்டர் இருக்குல்ல புஷ்பன்னா ஃபிளவர் இல்ல ஃபயர்ல வைல்ட் ஃபயர் அதெல்லாம் செம்மது அது ஐயோ அல்டிமேட் அந்த சீன் எல்லாம் அதுவாகட்டும் அதே போல அந்த புஷ்பா பார்ட் 1ல பார்க்கும்போது ஏதோ ராஷ்மிகா வந்து லவர் அந்த கேரக்டருக்கு அது ஓகே இதுல என்னதான் வைஃப் என்ன இருக்க போகுது ரோல் அப்படின்னு நினைக்கும் போது டைரக்டர் அதுக்கு ஒரு ட்ராக் அழகா வச்சு சாப்பாடுல அந்த மட்டன் செஞ்சதுல கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னு ஒரே காரணம் சொன்னதுக்காக மொத்த பலகாரமும் கீழே கொட்டிடுறதுலாம் வந்து கோவ காட்டுறது அதுக்கப்புறம் அவங்களோட இந்த இன்டிமேஷன் ரொம்ப பிரமாதமான சீன் ரொம்ப அழகா ஒர்க் அவுட் பண்ணிக்கிறாப்ல டைரக்டர் ஆமா அவன் டாமினேட் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்காருக்கு என்ன வேணா பண்ணலாம் பட் அவர் வீட்டுக்காருக்கு யார் வெளியில சொன்னானா அது பத்திரகாளி மாதிரி வந்துட்டு அவர் வீட்டுக்காருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கார பத்தி எல்லாமே ஊர் முன்னாடி அவருக்கு அவமான் பண்றாங்க சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு வீட்டுக்கார் யார் நான் தெரியும் உங்களுக்கு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேரு இது பண்ணிட்டு குடுக்கறானா அந்த சீன் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு ஆமா இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் எனக்கு உண்மையில இந்த படம் வந்து 3.5 hours வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்குங்க இது வந்து பல ஃபியூச்சர்ல லென்த்தியா படம் எடுக்கிற டைரக்டர்ஸ்க்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் பாக்குறேன் எப்படி வந்து ஒரு பாகுபலி படம் ஒரு பேன் இண்டியாவா படமா எடுக்கலாம் அப்படின்றத எல்லாருக்கும் ராஜமௌலி கை காமிச்சாரோ அந்த மாதிரி சுகுமார் வந்து டியூரேஷன் முக்கியம் இல்லடா நீ எவ்வளவு ஸ்பீடா எவ்வளவு த்ரில்லா கொண்டு போற அப்படின்றத வச்சு இந்த படம் வந்து பெரிய உதாரணம் கொடுத்துருக்காங்க இதோட பெரிய சந்தோஷமான விஷயம் புஷ்பா 3 த ரேம்பேஜ்னு ஒரு ஃபினிஷிங் கொடுத்தாங்களா அதுதான் ஆமா என்ன ஆக போகுது எப்போ ரிலீஸ் இப்போ புஷ்பா செகண்ட் பார்ட் 3 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகுது இப்போ புஷ்பா 3க்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியல ஆனா அந்த டியூரேஷன் எடுத்துக்கிட்டா கூட அதுக்கான ரிசல்ட் இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்ல ஆமா இதாவது இந்த எண்டு யூஸ்வலா பாத்தீங்கன்னா இப்போ வர படங்கள் எல்லாம் வந்து நம்ம எண்டுனா கடைசி வரைக்கும் இருந்து பிளாங்க் ஸ்கிரீன்ல டைட்டில் ரோலிங் டைட்டில் ஓடுற வரைக்கும் நின்று பார்த்தாதான் இன்னைக்கு படம் அது புரியாம நிறைய பேரு பாதியில எழுந்து போயிடறாங்க டைட்டில் படம் முடிச்சுன்னு இப்படிதான் நம்ம ஃப்ரெண்டு அப்புறம் ஏதாவது இருக்கு கூட தெரியல அவங்க எழுதிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அதே யார் நம்ம ஃப்ரெண்டு ஆறுமுகராஜா தூத்துக்குடியில படம் பார்த்திருக்காரு படம் முடிச்சது இந்த பார்ட் 3 சீக்வல் இருக்குன்றது அவருக்கு அந்த இதுல பார்க்கவே இல்லை படம் முடிச்சு பாப்பா எந்ததான்னு நினைச்சு விளையாட்டா இப்ப நம்ம சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ அப்படியான்றாப்புல இப்படி அவசரப்பட்டு படம் பார்க்கறதுல இருக்கு ஸோ முழுசா நின்று கடைசி வரைக்கும் இந்த படம் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அந்த ப்ராப்பரான ஃபினிஷிங்கு என்ன சொல்ல வந்தாங்க லாஸ்ட்ல எதை முடிச்சாங்க அப்படின்றத தெரியும் போது இல்லையா
ஆமா 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 ஓகே ஓகே இல்ல இதெல்லாம் பார்க்கும்போது பசங்க வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அவங்களோட இன்னொரு வாட்டி பார்க்கணும் போல இருக்கு படம். கண்டிப்பா கண்டிப்பா பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். ஓகே ஓகே சரிம்மா, ஓகேம்மா, தேங்க்யூ, பாய் பாய்.